ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி கிருபையை குறித்த ஒரு செய்தி. இது குறித்த ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதே ஊடகத்தில் நானும் பேசியிருக்கிறேன். கிருபையின் அளவுகள் என்ற தலைப்பிலும் கிருபையின் மேன்மைகள் என்ற தலைப்பிலும் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே இந்த கிருபை என்ற ஆங்கில சொற்றொடருக்கு GRACE அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. GRAC, God's riches at Christ's expense. ஆனால் இன்றைக்கு இன்னொரு கோணத்தில் உங்களோடு கூட நான் பேச முடியும் என்பதுகிறேன். என்னோடு கூட வேதம் இருக்குமானால் என்னோடு சில நீங்களும் வேதத்தை எடுத்து தியானியுங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பே திருமறை தியானம். எனவே இந்த கிருபை குறித்த சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் 4:16 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும். அடுத்த வார்த்தை ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும். ஒன்றாவது கிருபையை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசனத்திலே கிட்டி சேர கடவோம். இந்த கிரேஸ் என்ற அந்த முதல் வார்த்தையினுடைய அதனுடைய முதல் பொருள் என்னவென்றால் கிரேட் கிரேஸ், பெரிய கிருபை, மாபெரும் கிருபை, உன்னதமான கிருபை. என்ற வார்த்தையின் முதல் குறிப்பை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கிரேட், மகா பெரிதானே. வேதம் சொல்லுகிறது, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிருபை என்ன செய்யும் என்றால் எபிரேயர் 4:14 இரக்கத்தை பெறுவதற்கு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு காலத்துல தேவனுக்கு தூரமா இருந்தோம், அந்நியனா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், அவருடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இரக்கம் பெறாதவளா இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கத்தை பெறுவது. இன்றைக்கு மனித இரக்கம் ஒன்றும் செய்யாது. மனித தயவு, மனித இரக்கம் இவையெல்லாம் எதையும் செய்ய முடியாது. மனித இரக்கங்கள் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் மாறிவிடும். உறவுகள்ல கூட பிள்ளைகளினுடைய இரக்கம், பெற்றோரின் இரக்கம், உடன் பிறந்தவருடைய இரக்கம் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற அண்ணன் தம்பி இன்னைக்கு கொலை பண்றாங்களே, சகோதரிகள் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கிறாங்க சொத்துக்காக. அப்படியானால் அன்பாவளை இந்த இரக்கங்கள் மாறி. ஒரு காலத்துல இரக்கமா இருந்தார்கள், அன்பா இருந்தார்கள், பட்சமா இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய இரக்கம் மகா பெரிது, கிரேட் கிரேஸ். அந்த என்ற வார்த்தையின் முதல் குறிப்பு என்னவென்றால் கிரேட். அந்த கிருபை எப்படிப்பட்டது? கிரேட், மகா பெரிதான. அது அந்த கிருபையில என்ன இருக்கிறதா? முதலாவது இரக்கம், இரண்டாவது அன்பாவளே அதுல சகாயம். அது இரக்கத்தை செய்கிறது, நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது ஒரு அழகான வசனத்தை ஆமையான பயன்படுத்துகிறார், ஏற்ற சமயத்தில் சகாயம். இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஏற்ற சமயத்தில் உதவி செய்வதற்கு வருவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு, காரியங்கள் முடிந்த பிறகு. தேவன் அப்படி அல்ல, ஏற்ற சமயம், the need of your time, உடைய ஆபத்து நேரத்தில் அவர் யார் என்றால் ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிறவர். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அந்த கிருபையை நீங்கள் அடைய முடியும். இது ஒரு நிச்சயம். கிருபைக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இன்றைக்கு ஒன்றை பெறுவதற்கு நிறைய செய்யணும். மனித அன்பை பெறுவதற்கு, மனிதனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு, மனித நன்மதிப்பை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமூகத்துல தைரியமாய் draw near to him, அவர் சமூகத்துல கிட்டி சேரும் போது திருமறை சொல்லுகிறது, நீங்கள் அந்த இரக்கத்துக்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். முதல் குறிப்பு கிரேட், மகா பெரிய கிருபை, கிரேஸ். முதல் கிருபை, முதல் வார்த்தை கிரேட், பெரிதானது. அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்டது என்பதை அப்போஸ்தலர் 4:33 சொல்லுகிறது, அது பூரண கிருபை. தமிழிலே பூரண கிருபை, ஆங்கிலத்திலே கிரேட் கிரேஸ். அன்பானவர்களே, அது யாருக்கு என்று சொன்னால், இயேசுவின் அந்த கிருபை என்ன செய்கிறது சொன்னால், தமிழ் வேதத்துல பூரண கிருபை, ஆங்கில வேதத்துல கிரேட் கிரேஸ். அது என்ன செய்கிறது அன்பானவர்களே? பலவீனமான மனிதனை பலமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது, செயல்படாத மனிதனை செயல்பட வைக்கிறது, ஒன்றுமில்லாத மனிதனை ஏதோ ஒன்றாய் மாற்றுகிறது. அந்த வசனத்தை படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து
அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இவரெல்லாம் ஒரு காலத்துல ஓடி ஒளிந்தவர்கள், பூட்டு அறைக்குள் இருந்தவர்கள். ஆனால் பூட்டு அறைக்குள் இருந்த அவர்களை பலமான மனிதர்களாய், வல்லமையான மனிதர்களாய், அன்பானவர்களே உறுதியான மனிதர்களாய், ஸ்திரத்தன்மை உள்ள மனிதர்களாய் அந்த கிருபை மாற்றும். எனவேதான் கிருபையினுடைய கிரேட் கிரேஸ். எதனால் அது பெரிய கிருபை? பலவீனமான மனிதனை பலமுள்ள மனிதனாய், பேரையான மனிதனை ஞானியாய், அற்பமான மனிதனை அற்புதமாய், இதற்கும் உதவாத மனிதனை ஒரு உதவும் பொருளாய், பயன்படாத மனிதனை பயன்படுகிற பொருளாய். எனவே அந்த எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கிருபை நினைக்கிற மாதிரி யாரோ ஒருவருக்கு அல்ல. அப்படிதான் நினைக்கிறோம், அவருக்கு அந்த கிருபை, எனக்கு கிருபை இல்லை. அன்பார்களே, இல்லாத கிருபையின் மேல் நீங்கள் நோக்கமா இருக்காதீர்கள். உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறோ அதுமே நோக்கமா இருங்கள். அந்த வார்த்தை தகவல் பாருங்கள், அவர்கள் எல்லார் மேலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைய பிரபலங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அதே கிருபையை தேவன் உங்களுக்கு தர வல்லவர். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு அந்த கிருபை. ஒருவேளை இன்றைக்கு பிரபலமா சிலர் இருக்கிறார்கள், ஊழியங்களிலே, வரங்களிலே, பாடல்களிலே. அன்பானவர்களே, அது திரும்ப சொல்லுகிறேன், அந்த கிருபையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். எனவே அவள் கிருபை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வசனத்தை படிக்கிறேன், அவர்கள் எல்லார் மேலும். எப்படிப்பட்டவர்கள்? ஆரம்பத்தில் சொன்னேனே, பலவீனமானவர்கள். அது இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நம்முடைய பிள்ளையை இந்த திருச்சபையை சாட்சி சொல்றதுக்கு என்ன பயம், தயக்கம்? திரும்ப சொல்லுகிறேன், அந்த கிருபை உன்னை சாட்சியாய் நிறுத்தும். இன்றைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, ஆனா சாட்சியா இல்லை. குடும்பத்திலே சாட்சி, அரங்கத்திலே சாட்சி, அலுவலகத்திலே சாட்சி, உறவுகளிலே சாட்சி, சபையில சாட்சியா இருப்பாங்க, ஆனா குடும்பத்துல சாட்சியா இருக்க மாட்டாங்க. சிலர் குடும்பத்துல சாட்சியா இருப்பாங்க, சபையில சாட்சியா இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுலுமே சாட்சியா இருக்கிறவங்க அலுவலகத்துல சாட்சியா இருக்க மாட்டாங்க, நேரத்தோடு போக மாட்டாங்க. நிலவரத்தில் இருக்கிற பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பொய் பேசுவது, லஞ்சம் வாங்குவது நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க, சபையில அவர்தான் பில்லராம், எல்லா ஊழியங்களையும் முன்னெடுத்துவாராம், நல்ல தாராள செலவு பண்ணுவார். ஆனா லஞ்சம் வாங்குறார். நானே கொடுத்திருக்கிறேன் அவருக்கு, ஒரு வழி இல்லை. அன்பானவர்களே, அது அவர் வாங்குற, இன்னொரு மூலமா வாங்குறார். ஆனா அவர் திருச்சபையில ஒரு திருச்சபைக்கு மிகுந்த உதவியா இருக்கிறார். இதுல வேற சொல்றார், நான் பைபிள்ல வாங்கி தரேன், ஊழியர்களை தாங்குறேன். அது தேவையில்லாத ஒன்று. அடுத்தவர்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தவர்கள்ட்ட லஞ்சம் வாங்கி வேதம் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆஸ்பத்திரி ஊழியம், சிறைச்சாலை ஊழியம் வேண்டாம். கிருபை இருக்குமானால் அன்பானவர்களே, உடைய வாழ்க்கை உறுதியா இருக்கும். கிரேட் கிரேஸ். அது எப்படிப்பட்ட கிருபை? மகா பெரிய கிருபை. அந்த கிருபைதான் உங்களை என்னையும் ரட்சித்தது. எபேசியர் 2:8. கிருபையினாலே. அப்படியானால் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்ட அது ஒரு பகுதி உண்மை. ஆனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியானால் உங்களை என்னையும் இன்றைக்கு மீட்டது கிருபை. கிருபையினாலே ரட்சிப்பு. அந்த வார்த்தையை கவனமாக கவனிங்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. You cannot earn, but you can receive. கிருபையை சம்பாதிக்க முடியாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருபையை சம்பாதிக்க முடியும், ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து. நேரம். கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி. அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இந்த கிருபை உங்களால் உண்டானதல்ல. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிரபலமான ஊழியர்களே, தொலைக்காட்சி நண்ப ஊழியர்களே, இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், அன்பா சொல்லுகிறேன், இது உங்களால் உண்டானதல்ல. தேவன் பயன்படுத்துகிறார், தேவன் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நாள் உலகத்தால் அறியப்பட்டவர்கள், ரொம்ப பிஸி, டேட்டே இல்லை. ஆனால் உன்னை நினைக்க வேண்டும், இது என்னால் உண்டானதல்ல. உங்களோடு பேசுகிற எனக்கு அதை சிந்தையிலே பதித்துத்தான் பேசுகிறேன். இது என்னால் உண்டானதல்ல. என் பெற்றோர் எனக்கு வேதத்தை கற்றுத்தரவில்லை, வேதத்தை எதிர்த்தவர்கள். ஆனால் இது அவரால் உண்டானது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இட் இஸ் a gift. கிஃப்ட் என்பது தகுதி பார்த்து தரதில்லை, மெரிட்டை பார்த்து தரதில்லை, அன்பினால் கொடுக்கப்படுகிறது.
ஒரு சின்ன பேனாவா இருக்கலாம், அது அன்பினால், அது அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய பணம். ஒரு சின்ன பேனா தான், அது அவருடைய உழைப்பு. அது அப்படியே தேவன் அவருடைய உங்களுக்கு தந்தார். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் சொல்ல விரும்புகிறேன், புதியமான ஊழியர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெருமையின் ஆவி. ஜனங்க இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, கட்டிடம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, அடுத்தவர்களை மதிப்பது கூட இல்லை. நிறைய பேர் அதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா திருப்பி ஸ்தோத்திரமே சொல்றது இல்லை. அவர் இன்னொரு லெவல்ல இருக்கிறார். இது ஏற்புடையா என்று தெரியவில்லை. ஜெபிக்க வருகிறார்கள், எனக்கு நேரம் இல்லை. அடுத்த கூட்டம் இருக்கலாம், ஒருவேளை ட்ரெயின் பிடிக்க வேண்டிய நிலையா இருக்கலாம், ஆனா அதை விரும்பல. அவர் ஏதாவது கூட்டம் முடியும் முன்னே அந்த இடத்தை விட்டு அவர் போய்விடுகிறார். யோசித்து பாருங்கள், இந்த நிலைமை அது நிலைத்து இருக்காது. கூட்டம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவசரங்கள் தான் பரவாயில்லை. ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், ஒரு அவசரம், உடல்நிலை சரியில்லை, பரவாயில்லை. சில பேர் அப்படி வாடிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், நான் செய்ய முடிக்கும் போதே வாகனம் அந்த வீட்டு சபையின் வாசல் நிற்க வேண்டும். நான் செய்ய முடித்த உடனே வாகனம் சபையின் வாசல் நிற்க வேண்டும். இது எப்படி எனக்கு ஒரு புரியல. அன்பானவர்களே, இது உங்களால் உண்டானதல்ல. இந்த திரள் கூட்டம், இந்த ஜனங்கள், இந்த மேன்மை, இதில் அணிந்திருக்கிற இந்த உயர்ந்த வஸ்திரங்கள், இந்த காஸ்டியூம், இது உங்களால் உண்டானதல்ல. இது அவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை. எனவே நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு கிரேட் கிரேஸ். இரண்டாவது ஜி சொல்ல வந்த இந்த ஜி, இந்த அடுத்த வார்த்தை கிரேஸ்க்கு அடுத்த சொற்றோட எழுத்து ஆர். எப்படிப்பட்ட கிருபை? ரிடீமிங் கிரேஸ், உன்னை மீட்கும் கிருபை. சொல்றது கிருபை தான் உங்களை மீட்டது. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து. அந்த திரும்பமாக சொல்ல விரும்புகிறேன், கிருபையினாலே கடனில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், இல்லாமல் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், ஒன்றுமில்லாது இருந்தோம். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில், உதவற்று போகையில், அலைகடல் தடுத்து நடுவழி திறந்த புது வழி திறந்த கர்த்தர். அந்த வசனம் சொல்கிறது, கிருபையினாலே, முயற்சியினாலே அல்ல, அறிவினால் அல்ல, என் ஜபத்தினால் அல்ல, நான் நல்லவன் என்பதனால் அல்ல, கிருபையினாலே. அது திரும்ப நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், கிருபையினால மட்டும்தான். என் பரிசுத்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் நிலைமை காலத்துல நான் அப்படியே கதறி அழுவேன், முழங்கால் இருப்பேன். அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை. நான் ஒரு தியாகம் பண்ணித்தான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். மத்திய அரசாங்கத்துக்கு வேலை. என்னுடைய ஆரம்ப நாட்களில் குடும்ப பயங்கர எதிர்ப்பு, போராட்டம், குடும்பத்துல போராட்டம். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் பொறுப்புகள். எனக்கு பின்னால 8 பிள்ளைகள், என் தகப்பனாருக்கு பொறுப்புகள் நிறைய, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு நிலைமை. ஆனா ஒன்று தெரியும் அன்பான, அந்த கிருபை என்னை மாற்றி அமைத்தது. திரும்பமாக அந்த வசனம் சொல்ல விரும்புகிற ரிடீமிங், என்னை மீட்டது. என் ஏழ்மையிலிருந்து, என் வறுமையிலிருந்து, என் இல்லாமையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் பல நிலைகளிலிருந்து அந்த கிருபை என்னை மீட்டது. இதுதான் தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். We are redeeming by His grace. அந்த ஆர்க்கு நான் கொடுக்கிற விளக்கம், redeeming, மீட்டார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே அதை சுதந்திரிக்கத்தக்கதாக. 2 வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கிருபையினாலே நீதிமானானோம், கிருபையினாலே நித்தியம் உண்டாயிற்று, கிருபையினாலே நம்பிக்கை உண்டாயிற்று, கிருபையினாலே சுதந்திரம் உண்டாயிற்று. இத்தனை பெரிய மேன்மை, ரீடீமிங். இதெல்லாம் நமக்கு தூரமா இருந்தது, நீதி தூரமா இருந்தது. அதுக்கு அக்கிரமம் மீட்டுக் கொண்டார். அடுத்த வார்த்தை நித்திய ஜீவன் தூரமா இருந்தது. ஆவியிலும் வியாதி, ஆத்துமாவிலும் வியாதி, சரீரத்திலும் வியாதி. இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் தந்தார்.
இரண்டாவது நம்பிக்கை. நம்பிக்கையே இல்லை. நாளை எப்படி தெரியாது, எதிர்காலம் எப்படி தெரியாது, நித்தியம் எப்படி தெரியாது, பரலோகம் தெரியாது. நம்பிக்கை. இன்னைக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்க கண்ணை முன்னாங்க கண்ணை திறப்போம். இங்க இல்லை நையா, அங்க உள்ளே நையா. இங்க தார் ரோடு, அங்க தங்க ரோடு. இங்க ஆப்சென்ட், அங்க பிரசன்ட். அங்கே துன்மார்க்கரின் தொந்தரவு இல்லை. யோசித்து பாருங்கள். நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது அதிகமான பிரயாணங்களை செய்கிறேன். நாளை கூட, நாளை காலையில அதிகாலையில பிரயாணங்கள். பல ஊர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகிறேன். நிறைய பிரயாணங்கள், பஸ் பிரயாணம், ட்ரெயின் பிரயாணம், கார் பிரயாணம். ஆனால் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாக்கிற கர்த்தர், என்னை பராமரிக்கிற கர்த்தர். நினைக்கிறது போல ஆகாயமான பிரயாணங்கள் அவ்வளவு லேசானது அல்ல, மிக ஆபத்தானது. அந்த ஆகாயமான பிரயாணங்களில் எத்தனையோ முறை கடந்த மாதங்களிலே 17 ஆகாயமான பிரயாணங்கள். இது விளம்பரங்களுக்காக சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அது எழுதப்பட்ட வார்த்தை அன்பானுடைய நம்பிக்கை. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சுதந்திரராகத்தக்கதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய ஊழியர்களாய், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரவாளியாய், எங்கேயோ நான் பிறந்தேன், எங்கேயோ நான் வாழ்ந்தேன், எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு அவருடைய நித்திய ஜீவனுக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு, அவருடைய மேன்மைக்கு, அவருடைய நிறைவான எல்லா நன்மைகளுக்கு என்னை அவர் சுதந்திரவாளி ஆக்கினார். யோசித்து பாருங்கள். வெட்டிப்பான நன்மைகளை தந்தார். அப்படியானால் அது கிருபை நம்மேல், அந்த கிருபை தான் இதை செய்கிறது. திரும்பவும் படிக்கிறேன். கிருபை நீதிமானாக்குகிறது, கிருபை நித்திய ஜீவனை தருகிறது, கிருபை நம்பிக்கை தருகிறது, கிருபை சுதந்திரத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த கிருபை நமக்கு பசுத்த ஆவியானவரை தந்தருளினது. 7ஆம் வசனம். அந்த கிருபை நமக்கு பசுத்த ஆவியை, அது மட்டுமல்ல ஆவியானவரை சம்பூரணமாய். ஒரு காலத்துல அன்பாலே சம்பூரணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரியத்திலே ஒரு சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினான். தங்கியக்காரன் சொல்லுகிறான், சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினேன். இளைத்தவனை இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். நாளிலே அந்த கிருபை இஸ் ரிடீம்ட். உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பானுடைய உடைய நீதிமானாக்கி இருக்கிறது. இப்படி சொல்லுங்க, நாட் ஓன்லி ஜஸ்டிஃபை, இட் சாட்டிஸ்ஃபைஸ். உன்னை நீதிமானாக்க மட்டுமல்ல, உன்னை திருப்தி ஆக்கி இருக்கிறார். நாட் ஓன்லி ஜஸ்டிஃபை பட் ஆல்சோ காட் சாட்டிஸ்ஃபை. என்னுடைய 3வது குறிப்பு, அந்த கிரேஸ் என்ற வார்த்தைக்கு அடுத்த GR, அடுத்த A. நான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், abundant grace, பரிபூரண கிருபை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், பிரதான வார்த்தை, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும். குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே, சாட்சியின் வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா? சம்பூர்ணமுடையவர்களாய். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்து சகலவித நற்கிரிகளிலும் பெருகும்படியாய். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவர். சற்று மாற்றி சொல்வேனேயானால், அந்த கிருபைதான் என்னை சம்பூர்ணமுள்ள மனிதனாய் மாற்றியது. நான் ஒரு அரைபூரணம், குறைபூரணத்தை சம்பூரணமாய். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும். இன்றைக்கு சம்பூர்ணம் என்பது சூழ்நிலை பொறுத்துதான். சூழ்நிலை மாறும்போது சம்பூர்ணம் மாறிடுது, எண்ணங்கள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லாவற்றிலும், குடும்ப வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, எல்லாவற்றிலும். 2வது எப்பொழுதும். அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தை சற்று யோசித்து பாருங்கள். எப்போது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. நேற்று போல இன்று இல்லை, இன்று இருப்பது போல நாளை இல்லை. மனிதர்கள் மாறுகிறார்கள்,
சூழ்நிலை மாறுகிறது, ஆரோக்கியம் மாறுகிறது. ஒத்துடி நினைக்கிறேன். அந்த அபோவ் 70 மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் நன்றா இருந்திருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியானால் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் கால சூழ்நிலை மாறும்போது, கடந்த வாரம் வரை கொரியாவிலே இருக்கிற ஒரு நிலைமை -12 பயங்கர குளிர், வெளியே தெய்வ கிருபை தாங்கிற்று. பயங்கர குளிர், வெளியே வர முடியவில்லை. இந்த கார்ல வீட்டில இருந்து காருக்குள்ள ஏறதே கஷ்டம். அந்த அளவுக்கு பனிக்கட்டிகள். இங்க கால் வச்சாலும் சறுக்குது. கடந்த ஆண்டில அப்படியே ஒரு சபையின் வாசலையே அப்படியே மல்லாந்து விழுந்தேன். கால் வைத்து சறுக்கி விட்டேன். அப்படியே ஒரு இரும்பு கேட்டுக்கு மேல தலை பட்டு பயங்கர டவான ஒரு சத்தம். பருத்து போவே என்ற நிலைமை. அற்புதமாக தேவன் பார்த்தார். எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அந்த வாசல் வருது. அது மட்டுமல்ல, சகல நற்கிரியைகளிலே பெருக. இன்றைக்கு நீங்களும் நானும் நற்கிரியை செய்கிறோம் என்று சொன்னால் அது அவரால். இந்த வெள்ளத்திலும் வசத்து பாருங்கள், இந்த வெள்ளக்காலங்களிலே புயல் காரணங்களையும் கிறிஸ்துவை அறியாத பலர் நற்கிரிகளை செய்தார்கள், உணவளித்தார்கள், மீட்பின் பணியை செய்தார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படியானால் கிருபை பெற்ற நாம் அதிகமாய் செய்ய வேண்டுமே. யோசித்து பாருங்கள். இந்த கிருபை அதாவது குதிப்பதற்காக அல்ல, கைத்தட்டி பாட்டு பாட இல்லை, பரலோகம் போக அல்ல. இந்த கிருபை அபண்டன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன், நற்கிரியைகளை செய்ய. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா ஆரா நடத்துறீங்க, நல்ல பிரசங்கம் கூட பண்றீங்க, நற்கிரியைகள் இல்லையே. பசி உள்ள ஒரு ஆத்துமா, எழுநுள்ள ஒரு ஆத்துமா, காயப்பட்ட ஒரு ஆத்துமா, நான் சொல்லுமா உள்ளான மனசுல காயம், இன்னும் அவரை காயப்படுத்தி அவருக்கு ஒரு குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வை இன்னும் குற்றப்படுத்தி வேண்டாம். அந்த கிருபை அபண்டன் கிரேஸ் நற்கிரியைகளை, அதாவது வசத்தை எல்லாம் கவனிக்க வேண்டும், நற்கிரியைகளை பெருகும்படியாக தேவன் சொல்கிறார், சகல கிருபையும் உங்களில் பெருக செய்ய வல்லவர். இறைத்து வாசிக்க வேண்டும். அவர் பெருக செய்கிறார், நீங்களும் அதை பெருக்கி தாருங்கள். அன்பா கேட்கிறேன். அவர் பெருக செய்ய வல்லவர். அவர் அதை உன் கிருபையை பெருக்குகிறார். எனக்கு தெரியும், அந்த கிருபை விட இன்னைக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். வசனத்திலே, அதை புரிந்து கொள்வதில்லை, அதை பேசுவதில்லை, மக்களோடு பழகுவதில்லை. நிறைய பேருக்கு கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருக்கிறாங்க, பேச்சிலே, செயலிலே. ஒரு ஏழ்மையிலிருந்து கர்த்தர் உயர்த்துறார், அதை மறந்துடுறாங்க. இந்த ஏழ்மையிலிருந்து என்னை பெருக பண்ணினவர் கர்த்தர். நான் ஒரு ஊழியத்துல உடன் ஊழியனா இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்ன ஒரு ஊழியனாய், ஒரு தலைவனாய், ஒரு 60க்கு மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபிக்க, அநேக ஊழியர்களை உருவாக்க, தாய் தகப்பன்ற 2000 பிள்ளைகளை வளர்த்தாளாக்க அவர் பெருக பண்ணினார். திருப்படி பெருங்க, அதாவது நான் நற்கிரியைகளை பெருக அவருடைய கிருபைகளை எனக்கு பெருக்க பண்ணினார். கவனமா கேட்கணும். அவருடைய கிருபை பெருகினது, எனவே நற்கிரியைகள் பெருகினது. நிறைய பேருடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகிறது, ஆனா கிரியைகள் பெருகவே இல்லை. கவனமா கேட்கிறேன். கிரியைகள் பெருகுகிறது, ஆனா கிரியைகள் பெருகவே இல்லை. அதே மாதிரிதான். ஆணவம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், மமதை வேண்டாம். அவர் தந்தது தமிழ் வேதத்துல அன்பானவர்களே சொல்லப்பட்ட வார்த்தை பெருக செய்ய, அதாவது ஒரு பெருக்கத்தின் கிருபையை தேவன் தந்தார். அந்த பெருக்கத்தின் கிருபையை பயன்படுத்துவோம். இது உங்களால் உண்டானதல்ல. அந்த கிருபை ஏன் பெருகப்பட்டினார்? 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. அன்பான சகோதரியை, அன்பான சகோதரனை, அன்பான ஊழியனை, இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற அன்பான தேவ மக்களே, அந்த கிருபை தேவன் தந்தது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. இன்னைக்கு சின்ன கேள்வி, தேவன் தந்த கிருபை
கிருபையில தேவ மகிமை விளங்குதான். உங்களுக்கு தான் விளங்குது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ், பெரிய பெரிய கட் அவுட், பெரிய பெரிய விளம்பரங்கள், உட்கார்ந்தா ஒரு போஸ்டர், எழுந்தா ஒரு போஸ்டர். இந்த இந்த தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகத்தான் தேவ கிருபை எனக்கு தந்தார். ஒரு நாள் சொல்லுங்க, இது என்னால் உண்டானது அல்ல, உங்களால் உண்டானது. அபண்டன்ட் கிரேஸ். அந்த கிருபை தெரியுமா? அவருடைய மகிமை விளங்க. அது மட்டும் அடுத்த வார்த்தை, அது பெருக. அதெல்லாம் படிக்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களால் அவன் சொல்லணும். அநேகர்களை பார்த்து நமக்கு நன்றி சொல்லுகிற அந்த வாழ்க்கை, அவன் கருத்து அதுதான். அநேகருடைய ஸ்தோத்திரங்களா மத்தவங்க ஸ்தோத்திரமான எனக்கு கிருபை பிறக்காது. என் வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய கிரியைகளை பார்த்து, என்னுடைய செயல்களை பார்த்து, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு நீ கொடுத்த இந்த கிரியைகளுக்காக நன்றி, இந்த ஐயாவுக்கு நீ கொடுத்த கிரியைகளுக்காக நன்றி, இந்த ஐயாவுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த சாந்தத்துக்காக நன்றி, இந்த ஐயாவுக்கு கொடுத்திருக்கிற பொறுமைக்காக நன்றி, அந்த அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்கிரிகள் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய பேர் ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய தாய் தகப்பன் கிறிஸ்துவ அறியாதவர்கள், அவள் அநேகருக்கு ஆதரவா இருந்தவர்கள். இந்த கிறிஸ்துவ அறிந்த அநேகர் யாருக்குமே ஆதரவா இருக்கிறது இல்லை. குடும்பத்துக்கு ஆதரவா இல்லை, திருச்சபைக்கு ஆதரவா இல்லை, தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கூட ஆதரவா இருக்கிறது இல்லை. வேண்டாம். உங்கள் கிருபையை கண்டு அநேக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சில பேர் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் டிஜிஎஸ் ஊழியத்திற்காக நன்றி, பெர்க்மான்ஸ் ஊழியத்திற்காக நன்றி. இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரபலமான ஊழியர்கள் அவளுக்காக நன்றி சொல். அவள் வார்த்தைகள் அவையெல்லாம் உங்களால் உண்டாயிருக்கு. நீங்க சொல்ல என்னங்க தேவனால் சொன்னீங்க, இப்ப உங்களால் இல்ல, உங்களுக்கு கொடுத்த கிருபையினால் உண்டானது. எனவே தேவன் தருவது abundant, GRA, abundant, அளவில்லாத கிருபை, எல்லையில்லா கிருபை, எண்ணற்ற கிருபைகள். அடுத்து சொல்ல போகிறேன், C, comforting grace, உன்னை தேற்றும் கிருபை. ஏன் தெரியுமா கிருபை தேவன் தந்தார்? எபேசியர் 4:32. நீ கிருபைன்னு சொன்ன உடனே பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது இல்ல. கிருபைக்கு ஏன் தெரியுமா கிருபை தந்தார்? ஒருவருக்கொருவர் தயவாய், ஒருவருக்கொருவர் மன உருக்கமாய், ஒருவருக்கொருவர் மன்னித்து. அதாவது நம்முடைய தயவு பெறத்தக்க அளவுக்கு அவள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் தயவாயிருங்கள். வாய் சொன்னான், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் குடும்பத்தில் பீதியா இருக்கிறானா? யோசித்து பாருங்க, சவுலின் குடும்பத்துக்கு தயவு செய்யத்தக்க அளவுக்கு சவுல் இல்லை. தாவி சொல்லுகிறான், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் குடும்பத்து மீது இருக்கிறானாம். 2 கால்கள் படமான மேவி பசத்து வந்தான். கவனிங்கள், அவங்க அதற்கு தகுதியா இருக்கிறாங்க என்பது கேள்வி அல்ல. அந்த கிருபை அந்த அவளை தகுதிப்படுத்துவதை கிருபை கொடுத்திருக்கிறார். நினைக்கிறேன், அவர் தகுதி இல்லைங்க, எனக்கும் தகுதி இல்லை, உங்களோட பேச எனக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே, இந்த நிலைமையில் நீங்க இருக்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை. இந்த வாழ்க்கை, இந்த வேலை, இந்த உயர்வு, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட். உங்களை தகுதியாக்கும் போது ஏன் அவங்களை தகுதியாக்க முடியாது? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கூட என்ன, நான் ஒரு உதவி செய்ய வேண்டுமானால் அவள் தகுதியா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது தவறு என்பதை இன்றைக்கு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது அவர்கள் தகுதியா இருக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை தகுதியாக்கின தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ தயவாயிரு, அவர்களை தகுதியாக்கப்படுவார்கள். சற்று கடினம், யோசித்து பார்ப்போம். தயவாயும், அடுத்து மன உருக்கமாயும். நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன், உடைஞ்சு வராங்க, இவங்க இன்னும் உடைக்கிறாங்க. அதிகமாக இந்த ஊழியர்கள் மனைவிகளை அருமை செய்யறாங்க, உடைந்து வராங்க. ஆனா உடைந்து வர ஒருத்தனை நீங்க உடைக்காதீங்க. உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, நீ சபைக்கு ஒழுங்கா வரல, நீ ஜெபம் பண்ணல, அதனாலதான் கர்த்தர் செஞ்சார். குடும்பங்களோட சொல்றாரு. ஒரு மாமனார் மருமகளை பார்த்து சொல்றாரு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, அதனால உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. ஒழுங்கா ஜெபம் பண்ணல. யோசித்து பாருங்க, என்ன பேசுறோம்? ஏற்கனவே உடைந்த ஒரு உள்ளம், அந்த உள்ளத்தை இன்னும் உடைக்காதிருங்கள், உருவாக்க முயற்சி பண்ணுங்க. தேவன் உங்களை உடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது.
இதே வார்த்தை உங்களை பார்த்து இன்னும் சொல்வதற்கான நேரம் வெரி குவிக். டோன்ட் கண்டம் எனிபடி. அதனால உனக்கு இது இல்லை, அப்படி இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, அது ஒண்ணு கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தயவாயும். இரண்டாவது, மன உருக்கமாயும். மூன்றாவது, தேவன் என்னை மன்னித்தது போல. தெரியும், கோடி தவறுகள், மில்லியன் அண்ட் ட்ரில்லியன், கோடிக்கணக்கான தவறுகளை செய்திருக்கிறேன், என்னை மன்னித்தது. அந்த கிருபையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சி கம்ஃபர்ட்ஸ், GRAC, அந்த கிருபை தேவன் தந்ததே ஆற்ற, தேற்ற, அரவணைக்க. கிருபை பெற்றவர்களே, கிருபை என்பது மேன்மை பாராட்ட இல்லை. உன்னுடன் நான் பெரியவர், ஆழமாய் பேசுவேன், இலக்கணத்தோடு பேசுவேன், இலக்கியத்தோடு பேசுவேன், நயத்தோடு பேசுவேன், அடுத்தவர்களை கவர்ச்சிக்கும்படி பேசுவேன். அதுக்காக கிருபை இல்லை, டு கம்ஃபர்ட் அதர்ஸ். அதுக்கு உதாரணம் டாக்டர் DGS அவர்கள். அவருடைய பேச்சில் ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல், ஒரு அரவணைப்பு, அதுதான் கிருபை. வசப்பட்டது தயவு. ஒருவருக்கு ஒருவர், அந்த ஒருவர் யார் வேண்டவா இருக்கலாம், இவர்தான் என்றல்ல, யார் வேண்டா இருக்கலாம். கிறிஸ்து அறிந்தவர், அறியாதவர், ஏழை பணக்காரர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வீட்டு வேலைக்காரனா கூட இருக்கலாம். அது இல்லையே, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா பெரிய சாதனை. அவன் நல்லவங்க நிறைய. சில குடும்பங்களை 10 வருஷமா இருக்கிறாங்க, அதெல்லாம் அவர்களெல்லாம் போற்றப்பட வேண்டியவர்கள். அநேக குடும்பங்கள்ல 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்லாம் இருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல அவங்களாம் போற்றப்பட வேண்டிய நபர்கள், குடும்ப தலைவிகள் அவங்கெல்லாம். ஆனா அந்த கடினமான வார்த்தை பேசுவது, ஒருவருக்கு ஒருவர் தயவாய். அடுத்து மன உருக்கமாய். மூன்றாவது அதாவது தேவன் எத்தனையோ தப்பு, என்னை தள்ளினால் எங்கே நான் போவேன், அடைக்கலம் ஏது உண்மை அல்லால். எவ்வளவு தவறுகளை பண்ணேன், பட் ஸ்டில் காட் இஸ் சோ கிரேசியஸ். சொல்லப்பட்ட வார்த்தை கம்ஃபர்ட்ஸ். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்த 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும் என்றார், உன் பலவீனங்களிலே என் பலன் விளங்கும் என்றார். சற்று சிந்தித்து பார்க்க அன்பா கேட்கிறேன். அதாவது என் கிருபை உனக்கு போதும், கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ். அந்த GRAC, சி என்ற அந்த வார்த்தையின் பொருள் கம்ஃபர்ட்ஸ். இதைத்தான் தொடர்ந்து 1 Corinthians 12:10 சொல்லுகிறார். 10 எல்லா நேரங்களிலும் என் கிருபை உன்னை தாங்கும், கம்ஃபர்டிங் கிரேஸ். கடைசி சொல்ல முடிக்க விரும்புகிறேன். அந்த கிரேஸ் என்ற கடைசி வார்த்தையின் சொற்றொடர் E, எவர்லாஸ்டிங் கிரேஸ். அது நித்தியமாய், காலாகாலமாய். வசனம் சொல்லுகிறது எரேமியா புஸ்தகம் 3:13, பூர்வ கால முதல் அந்த கிருபை. எபேசியர் 2:7. அந்த கிருபை என்ன செய்யும் என்று சொன்னால், அன்பானவர்களே, கடைசி சொற்றொடர் எவர்லாஸ்டிங் என்று கவனிக்க வேண்டும். அந்த கிருபை என்ன செய்கிறது? அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்கிறது. எதுவரை? நித்தியமாய், யுகமாய், காலாகாலங்களாய் அந்த கிருபை உங்களையும் என்னையும், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். உன்னதங்களிலே அவரோடு, எதுவரை? முடிவில்லாத நித்தியமான மேன்மையான ஒரு வாழ்க்கை, எவர்லாஸ்டிங் கிரேஸ். அந்த கிருபை அன்பானவர்களே, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும். திருமாக அந்த கிரேஸ் என்ற வார்த்தையின் பொருளை சொல்ல விரும்புகிறேன். சில பேர் கிரேஸ் பேர் வச்சிருப்பாங்க, கிரேஸே இருக்காது. கிருபைன்னு பேர் வச்சிருப்பாங்க, கிருபையே இருக்காது. நிறைய பேர் அன்புன்னு பேர் வச்சிருப்பாங்க, அன்பே இருக்காது. ஆனா கிரேஸ் என்ற வார்த்தையின் முதல் பொருள் கிரேட். இரண்டாவது ஆர், ரிடீமிங். மூன்றாவது அபண்டன்ஸ். நான்காவது கம்ஃபர்ட். இ, எவர்லாஸ்டிங். இந்த கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார், பயன்படுத்துங்கள். அநேகருக்கு உபயோகமான பாத்திரங்களாயிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. The great grace, redeeming grace, abundant grace, comforting grace, everlasting grace. உன்னதங்களில் அவரோடு கூட நித்தியமாய் நீ எங்களுக்கு தந்த கிருபைகளை நாங்கள் பயன்படுத்த
அந்த கிருபைகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கரணக்காரர்களா எங்களை மாற்றும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். கிருபைக்கு சொந்தக்காரர்களை மாற்றிருக்கிறீர். நாங்களும் அநேகருக்கு அந்த கிருபை வெளிப்படுத்த எங்கள் மூலமா இந்த கிருபை வெளிப்படட்ட ஆண்டவரே. அதனால் அநேக ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வாழ்க்கை தாரும். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் அரவணைத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கிருபைக்கு சொந்தக்காரா இருப்போம். கிருபை நம்மை பாதுகாக்கும், உயர்த்தும். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.